ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே படிச்சுட்டு உங்களுடைய படிப்பை படிக்க முடியாமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாமல் டிஸ்கன்டினியூ பண்ண ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வழங்கியிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு தகவல் தான் நம்மளோட சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். தலானன் யூடியூப் சேனல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காகவே மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சேனல். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முழுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான தேவையான தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் கையிலே கிடைக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1981 அட்மிஷன் போட்டு இப்போ வரைக்கும் உங்களுடைய கோர்ஸை முடிக்காத ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா அப் டு 2018 வரைக்கும் 1981 2018 வரைக்கும் யாராவது படிச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் ஒரு வருஷம் அட்மிஷன் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அந்த அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் கட்டாமலோ இல்லைனா நீங்கள் அரியர் வச்சுட்டு உங்களுடைய டிகிரி முடிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்குங்க. எங்கே அப்படின்னா நம்முடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான். அப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு முடிக்க முடியாமல் வச்சிருந்த டிகிரி எல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜினா 7,000, பிஜினா 9,000, இதுவே எம்பிஏ எம்சிஏ இருந்தால் 12,000 கட்டினா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயர் ஃபீஸ் மட்டும் தான் கட்டிருக்கீங்க அப்படின்னா மீதி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபீஸ் நீங்கள் நேரடியாக போயிட்டு யூனிவர்சிட்டியில் போய் பே பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டுங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. முதல்ல நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும், அப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு வைக்கணும், அப்புறம் ரீசெண்டான உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்கணும், அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு வைக்கணும், அப்புறம் உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் 2 வைக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் ஃபீஸ் உடைய செல்லான் காப்பி வைக்கணும். இதை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் யாருக்கு அனுப்புனா அது அடிஷனல் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஐடிஇ, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேப்பாக் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் எந்த தேதிக்கு அனுப்புனா வெறும் 17/11/2025ங்க. வெறும் 5 நாள் தாங்க இருக்குது. இன்றைக்கி 12ஆம் தேதி 17/11/2025 நீங்கள் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எனக்கு வேறு என்ன டவுட் நிறைய இருக்குது சார் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தேவையான தகவலுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 10:30 5:30 நீங்கள் எப்போ கால் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் அதுக்கு தேவையான கான்டாக்ட் நம்பர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் முழுசாக ஃபில் பண்ணி இதை தான் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அந்த சைட்லேருந்து இதை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணி இதை தான் நீங்கள் டீட்டெயில் எழுதுன்னு இதில் பாருங்கள். உங்களுடைய பேர் தமிழில், இங்கிலீஷில், ஆதார் நேமு, டேட் ஆஃப் பர்த், பேரண்ட் நேமு எல்லா டீட்டெயிலும் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸு. அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது எந்தெந்த சப்ஜெக்ட் கோடு, என்ன சப்ஜெக்ட் நேம் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்க அல்லது எந்த பேப்பர் எழுதாம விட்டுருந்தீங்க அந்த டீட்டெயில் எழுத போகிறீங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் தான். நான் செமஸ்டர்னா வருஷத்துக்கு ஒரு தான். வருஷத்துக்கு ஒரு தான். வெறும் 5 பேப்பர் தான் ஒரு வருஷத்துக்கு இருந்திருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு 15 பேப்பர் தான் இருக்கும். அதெல்லாம் 15 காலம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக படிங்க. மாணவர்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல் தேவைப்படுதா இருந்தால் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கஸ் பஸ்ஸில் உங்களுக்கு என்ன தகவல்ங்கிறத கேளுங்க. இது மீண்டும் இது ஒரு நல்ல சந்திக்கிறோம். தலானன் யூடியூப் சேனல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்.